ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? இந்த உத்திரட்டாதிக்குள்ளே இருக்கிற சனி ஒரு வருட காலம் இந்த மே மாதம் தொடங்கி அடுத்த 2026 மே மாதம் வரைக்கும் உத்திரட்டாதிக்குள்ளே தான் இருக்க போகிறார். அப்படி உத்திரட்டாதிக்குள்ளே இருக்கிற சனி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான வேலைகளை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தவித பிரச்சனைகள் அப்படின்னு இருக்காது. அகம் சார்ந்த விஷயங்களில் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது. மனைவியோட திருப்திகரமான ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் நல்ல சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை, கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் இது. அதே போல் குழந்தைகளோட ஒரு மனமகிழ்ச்சியோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழ்கிறது. அதே போல் அப்பா அம்மா கிட்ட எந்த வித பிரச்சனைகளும் இப்போ என்னென்னமோ இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அப்பாவை நீ பார்த்துக்க மாட்டேன், நான் பார்த்துக்க மாட்டேன், நீ 2 மாதம் வச்சுக்கோ, நான் 2 மாதம் வச்சுக்கிறேன், இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வருடம் முழுக்க அப்பா அம்மா எங்கிட்டே இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு எதாவது வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, நீ போயிட்டு வா, ஒன்றும் இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறது, எல்லாத்துக்காகவும் மனசார அவங்களுக்கு எல்லா வித உதவிகளும் பண்ணுறது. அந்த மாதிரி தான் சொந்த மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா தவிர வெளியாட்களுக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, எதிர் வீட்டுக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, கூட வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களா இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அவங்க மனசு இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறதால இந்த பெண்கள் கூட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகணும். அனாவசியமாக பெண்கள் கூடவே இருந்து சில விஷயங்களை முடிச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி உதவிகள்லாம் செய்யும்போது வெளியே இருந்து இவங்க 2 பேர்த்த பற்றியும் பேசுறது தப்பாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மல்லிகாக்கா வீட்டுக்காரருக்கும் அவர் கூட வேலை செய்கிற பொண்ணுக்கும் ஏதோ கொஞ்சம் கனெக்ஷன் நினைக்கிறேன், எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனைவி காதுக்கே போகிற அளவுக்கு இந்த பிரச்சனையை பெருசாக பேசுவாங்க. அதாவது வதந்தி தான், அதில் எந்தவித உண்மையும் கிடையாது. அந்த மாதிரி நடந்துக்கவும் மாட்டாங்க. ஆனால் அவங்கள பற்றின அவதூறுகள் வதந்தியாக வெளியே வர்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அம்மா அப்பாவோ இல்லை மனைவியோ கூட அவரை சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுறதுனால இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக நடந்துக்கோங்க. அதை கவனம்னு சொல்கிறத விட தவிர்த்துறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட வேறு ஏதாவது பெண்கள் கிட்ட சொல்லி அதை ஹெல்ப் பண்ணுங்க, இல்லை உங்கள் மனைவிகிட்டே கூட சொல்லி கூட நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமோ தவிர நேரடியாக போய் செய்யும்போது அது சில பிரச்சனைகளை கொடுக்கும். இது எப்படி ஆண்களுக்கு இது மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெண்கள் கூட வேலை செய்கிற ஒரு ஆணுக்கு ஏதோ ஒரு தேவை, அவங்களுக்கும் இந்த புதுசாக இந்த ஊருக்கு வந்திருக்கலாம், இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது அப்படின்னலாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் ஏரியா பக்கத்தில் அவங்க குடி இருக்கலாம். ஸோ அவருக்காக போய் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எங்கே இருக்குதுன்னு காட்டுறது, ஏதோ ஒரு வேலைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா, இல்லை அவருக்கு இன்னும் சமைக்கிறதுக்கெல்லாம் வரல, அதனால் வீட்டிலேருந்து நீங்கள் கொண்டு வர்றதே இனி கொஞ்சம் கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னலாம் நினைக்கும் போது அவரையும் உங்களையும் சேர்த்து வைத்து தப்பாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே சுற்றி இருக்கவங்க ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க, ஓகேங்களா? ஏன்னா சனி உங்கள் நட்சத்திரத்தின் மேலே உங்கள் ராசிக்குள்ளேயே சனி இருக்கிறதால சனி தான் இது செய்யுது அப்படின்னு நீங்கள் சனியை தப்பாக நினச்சிப்பீங்க. அது இல்லை, உங்களுக்கு இப்போ நடக்க வேண்டிய நேரம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது நடந்துடும், ஓகேங்களா? அதனால் பத்திரமா இருங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் அகம் சார்ந்த விஷயங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் புறம் சார்ந்த விஷயத்துக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது. உங்களுக்கு எல்லா இடங்களிலுமே பணத்தடைகள் அப்படிங்கிற விஷயம் ஏற்படும். உங்களோட ஈவன் உங்கள் சேலரியே, ஒரு வேலைக்கு தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு கூட வர வேண்டிய பணங்க அங்கங்கே லாக் ஆகி நிற்கும். ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்குமாடா சம்பளமும் வராதா அப்படின்னு கேட்டால் சம்பளம் சிலருக்கு வந்துடும், அது வேற. ஆனால் சிலருக்கு அது வரவேண்டிய சம்பளம் கூட அவங்க ஓனர்னால் இவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போகலாம். ஏன்னா கவர்மெண்ட்லேயே கூட ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கெல்லாம் சம்பளம் வந்துடும். இந்த தனியார் வேலைகளில் எல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பேங்க்கில் ஒரு பிரச்சனை, இல்லை பணம் ஆகலை, அப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட சம்பளம்
அப்படிங்கிற விஷயம் தடையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதம் வந்துடும், வராமலாம் போகாது. ஆனால் அது வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், அதாவது பணம் பல வழிகளிலும் உங்களை சுற்றி எந்த இடத்துலையெல்லாம் பணம் வந்துக்கிட்டு இருக்கோ அந்த வழிகள் எல்லாமே அடைப்பட்டு உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிற பெரிய பிரச்சனையை இந்த உத்திரட்டாதியில் இருக்கிற சனி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். இந்த கஷ்டங்களை எல்லாம் தான் அவங்க 7.5 சனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சிரமப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற சனி கொடுக்குறாரு. அதனால் இப்போவே பணத்தை கவனமாக செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு பின்னாடி அந்த விஷயங்கள் தான் அடுத்து வரப்போகுதுங்கிற பட்சத்தில் நம்ம கையில் இருக்கிற பணத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.